Welcome 9th standard. We are going to see a few more questions. So the question is, the triangular side wall of a flyover have been used for advertisement. The side of the walls are 122 meter, 22 meter and 120 meter. See figure 12.9. So it's very simple. நம்ம நிறைய ஹைவேஸ்லாம் பார்த்துருப்போம். இந்த பிரிட்ஜ் இருக்கும், இதில் கார்லாம் பஸ்லாம் போகும். இந்த சைடில் பிரிட்ஜில் வந்து நிறைய அட்வர்டைஸ்மெண்ட்ஸ், பொலிட்டீஷியன்ஸ்லாம் அட்வர்டைஸ்மெண்ட் போடுவாங்க இல்லையா, அந்த மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட் போட போகிறாங்க, அவ்வளோதான். இப்போ இந்த மாதிரி இருக்கும். இப்படி இருந்துச்சுன்னா இந்த வேல்யூஸ் பார்த்தாலே நமக்கு தெரிஞ்சிடும் இது வந்து ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்னு சொல்லிட்டு. அதர்வைஸ் யூஸ் பித்தாகரன் ட்ரிப்ளெட் கான்செப்ட் விச் இஸ் தேர் இன் யர் 8th standard to understand the Pythagoras right angle triangle concept. ஸோ இவ்வளோ இந்த ட்ரையாங்கிளில் அவங்க அட்வர்டைஸ்மெண்ட் பண்ண போகிறாங்க. அப்போ இதுக்கு பெயிண்ட் பண்ணணும் அப்படின்னாலே ஆல்வேஸ் யூ வாண்ட் டு யூஸ் ஏரியா ஃபார்முலா. ஸோ ஃபைண்ட் ஃபஸ்ட் ஏரியா ஆஃப் திஸ் ட்ரையாங்கிள். ஆஃப்டர் தட் ஒரு மீட்டர் ஸ்கொயருக்கும் 5000 வாடகை, ஒரு மீட்டர் ஸ்கொயருக்கும் 5000 வாடகை கேட்குறாங்க. இது வந்து 3 months கான்ட்ராக்டில் மட்டும்தான் நம்ம அமௌண்ட் பே பண்ண போகிறோம். ஸோ இட்ஸ் வெரி சிம்பிள் கொஷன். ஸோ திஸ் இஸ் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ஃபர்ஸ்ட் we want to find area. So right angle triangle means we know this is base and this will be the height. So from given, what is that? Base is equal to 122 meter and height is equal to 22 meter. So if we know the base and height, what formula we can use? Area of triangle is equal to of base into height, lower class formulas. So 1/2 into base is 120 into height is 22. Just simplify 1 time, this is 6 times. Multiple you will get answer as 2640 meter square. So multiple you will get answer this one. So now cost, finding cost. How to find cost? ஒரு மீட்டர் ஸ்கொயருக்கும் ஃபஸ்ட்டு வந்து 3 monthsக்கு தான் கண்டுபிடிக்க போகிறோம். அவுட் ஆஃப் 12 months, 3 months out of 12 months, the area is 2640 and for 1 meter square the cost is 5000 rupee. That's all, very simple. So multiple, what answer you will get? So 3/12 into 260/4, so 2640, 5000. This is 4 times, this is 1 time. Then any possibilities to cancel? So after cancelling you will get answer as, any possibilities to cancel? 1320. This is 2 times, this is 1320. Then anything else? Again this is 1 time, this is 6 times, 6 times 0. So after multiplying you will get answer as 330000. So this much amount we want to pay for that advertisement. And the next question is, ஒரு ட்ரையாங்கிள் ஃபீல்டு இருக்குது, ஓகேவா? நம்ம காடுன்னே வச்சுப்போம். இந்த ட்ரையாங்கிள் ஃபீல்டில் நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம்னா, ஃபஸ்ட்டு வேலி கட்டணும். நம்ம வேலிலாம் போடுவோம் இல்லையா, காட்டில் வேலி போடுவோம்ல, அப்படி வேலி கட்டணும். அண்ட் தென் அப்போ நம்ம வந்து வேலி கட்டணுன்னா உள்ளே போகிறதுக்கு நமக்கு என்ட்ரன்ஸ் வேணும் இல்லையா, கேட்டு விடுறதுக்கு. அப்போ அந்த 3 மீட்டர் மட்டும் கேப் விட்டுட்டு மீதி இருக்கிற சுற்றியும் வேலி போடுறாங்க. தட் இஸ் கால்ட் ஃபென்சிங். ஃபென்சிங்னா வேலி போடுறது. ஸோ வேலி ஆல்வேஸ் வில், வாட் ஃபார்முலா வில் கம் ஃபார் யூஸிங் திஸ் ஒன்? எவ்வளோ வேலி தேவைப்படுதுன்னு, எவ்வளோ கம்பி தேவைப்படுதுன்னு கேட்குறாங்க. நம்ம கம்பி வாங்கணும்ல, அப்போ எவ்வளோ கம்பி வேணும் நம்ம அளக்கணும் இல்லையா, அளக்கிறோம். ஸோ தட் இஸ் ஃபார் தட் வி வாண்ட் டு யூஸ் பெரிமீட்டர் கான்செப்ட், PERIMETER. Perimeter, which means sum of all the 3 sides. What is perimeter? Sum of all the sides. One side is 50, another side is 80 and another side is 120. First find this. So add all this, you will get 120 plus 8 is 200, 250 meter. But for except gate, that is 250 minus 3 meter is equal to 247 meter.
இப்போ எவ்வளோ கம்பின்னு தேவைன்னு முடிவாயிடுச்சு. இப்போ அந்த கம்பியோட 1 மீட்டர் வந்து ₹20 per மீட்டர். 1 மீட்டர் ₹20. அப்போ 247 மீட்டர் எவ்வளோ? டோட்டல் காஸ்ட் ஆஃப் ஃபென்சிங், அது வேலி கட்டுறதுக்கான டோட்டல் காஸ்ட். ஒரு 247 மீட்டர், 1 மீட்டர் ₹20. அப்படின்னா என்ன ஆகும்? மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா 0, 7 2s are 14, 4 remainder 1, 2 2s are 4 plus 1 5, 2 4s are 8 plus 1 9, 2 2s are 4. ஸோ 4940 rupees இவ்வளோ தேவை. இது வேலி கட்டுறதுக்கு மட்டும்தான். நாம் இன்னுமே இங்கே வந்து எவ்வளோ பயிர் நடணும் அப்படின்னு தெரியாது. பயிர் நடுறது, தண்ணி ஊற்றுறது, பெயிண்ட் பண்ணுறது, இது எல்லாமே ஏரியா கான்செப்டில் வரும். ஸோ ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள். ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் வாட் ஃபார்முலா? What triangle is this? All the sides are not equal, so it is not an equilateral triangle, and no right angle triangle, so it is not a right angle triangle, that we cannot use this formula, that is lower class formula. So we want to use only Iran's formula. So S into S minus A into S minus B into S minus C. What is S? Perimeter divided by 2. We found already perimeter is 250. So S is equal to 250 divided by 2. Therefore S is equal to 125. What is value of A? Already we took A as 50 and B as 80 and C as 120. Just substitute square root S into, that is 125 into 125 minus A is equal to 50 into 125 minus B is equal to 80 into 125 minus C is equal to 120. Just simplify. Square root 125 into 125 minus 50 is 75 into 125 minus 80 is 45 into 125 minus 20 is 5. So very simple. As I told you earlier, either you use prime factorization or simplify with the help of comparing. Same pairs வர மாதிரி இருக்கிற நம்பர்ஸை simplify பண்ணு. அப்போ இந்த 15 125 எப்படி எழுதலாம்? How can we write 125? Shall we write 15 into 5? 15 into 5 is 125. No, not 15 into 5. 15 into, go for prime factorization, 125 5 times 2, 5 into 5 into 5, that is 5 into 5 into 5. Then this 75 can be written as 75 is 25 into 3, that is 5 into 5 into 3, and this 45 is 9 into 5, that is 3 into 3 into 5. Already 5 is there. So this is 125, this is 75, this is 45, and this is 45, till this is 45 and this is the 5. So what we want to do, we want to pair. So this is one pair, this is another pair, and this is another pair, and this is another pair. What else is not having pair? Keep it in the square root. இதில் ஒரு பேர் மட்டும் வெளியே எடுக்கிறோம், இதில் ஒரு பேர் வெளியே எடுக்கிறோம், இதில் ஒரு பேர் வெளியே எடுக்கிறோம், இதில் ஒரு பேர் வெளியே எடுக்கிறோம். பேர் இல்லாத நம்பர்ஸ் உள்ளே அப்படியே வச்சுக்கிறோம். 5 into 3. So multiple you will get 5 into 5 into 5. 5 into 5 into 5 is 125 into 3. 125 into 3 is 375, and within square root we have 3 into 5, that is 15 meters square. That's all. ஸோ இந்த கொஷினில் வந்து வேலி கட்டுறதுக்கு எவ்வளோ அமௌண்ட்டுன்னு கேட்குறாங்க. அப்புறம் எவ்வளோ ஏரியா, நம்ம நாற்று நடுறதுக்கு எவ்வளோ ஏரியா எடுக்குது அப்படின்னு கேட்குறாங்க. அவ்வளோதான், வேறு ஒன்றுமே இல்லை. ஸோ we found to find the value of fencing as well as we found the area to plant the samplings. Thank you. Meet you in the next video.